வெல்கம் டு நம் சமையல் நம் கையில். இன்றைக்கி காய்கறியை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், 6 வரமிளகா எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, சிறிய துண்டு கேரட், 2 அவரைக்காய், 2 பீன்ஸு, 2 கீரைத்தண்டு, 2 கொத்தவரங்காய், சிறிதளவு முட்டைக்கோஸ், சிறிதளவு காலிஃப்ளவர், சிறிதளவு தேங்காய், ஒரு கத்திரிக்காய். இது எல்லாத்தையும் வதக்கணும். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம். கடுகு, உளுந்து, வரமிளகா, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டேன். இன்னும் ஒவ்வொரு காய்கறியாக போடணும். வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து தக்காளி போட்டாச்சு. இனி காய்கறி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் போடணும். காய்கறி எல்லாம் போட்டுட்டேன். அதோட சிறிதளவு புளி, அதற்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. எல்லாம் போட்டு நல்லா சேர்ந்து வதங்கணும். நல்லா காய்கறி எல்லாம் எண்ணெயிலேயே வதங்கணும். எல்லா காய்கறியும் சேர்க்கறதுனால துவையல் நிறையா வரும். அதனால் 2 காய்கறி தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்துலேயும் 2 பீஸ் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூடுதலாக வேணால் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4 பேர் அளவுக்கு வரும். இன்னும் வேறு காய்கறி இருந்தாலும் நீங்கள் இதோடு சேர்த்துக்கலாம். காய்கறியெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். ஆற வச்சு துவையல் அரைச்சாச்சு. வேணுன்னா இதில் மறுபடியும் தாளித்து கொட்டிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.